நீதியின் பாதையில் நீ செல்கின்றேன், மகிமையில் விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றேன், மகிமை விளங்கும்படி. நானேன் கலங்கனும் என் இருக்கையில், நானேன் கலங்கனும் என் இருக்கையில், என்னை நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மீட்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. நானேன் கலங்கனும் என் இருக்கையிலே, நானேன் கலங்கனும் என் இருக்கையிலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனை ஆனது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். It's from the book of Proverbs chapter 4 and verse 18. நீதிமானுடைய பாதையானது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீதிமான்களும் உண்டு, துன்மார்க்கரும் உண்டு. இந்த உலகத்தில் இரக்கமுள்ளவர்களும் உண்டு, கொடுமையானவர்களும் உண்டு. இந்த உலகத்தில் நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. இரக்கம் செய்கிறவர்களும் உண்டு, இரக்கமற்றவர்களும் உண்டு. இப்படி மனிதருடைய சுபாவங்களும் குணங்களும் வித்தியாசப்படும் போது ஒரு உத்தமமாய் நடக்கிற ஒரு மனுஷனை, வேத வசனத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷியை தேவன் உத்தமன் அல்லது நீதிமான் என்று அழைக்கிறார். அவர்களுடைய பாதை யாரால டைரக்ட் ஆகுது? அவருடைய பாதையை யார் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், அவர்களை படைத்தவரே அவர்களுக்கு பாதையை வழிப்படுத்துகிறார், பாதையை உண்டு பண்ணுகிறார். அப்போ இந்த உலகமானது ஒரு இருள் நிறைந்த பள்ளத்தாக்கு. This world is full of the valley of darkness, where you find the shadows of death. இந்த உலகத்துல காரிருள், மரண இருள்கள், துக்கம், துயரம், கண்ணீர், நெருக்கம், பற்றாக்குறை, பட்டினி, பசி, பஞ்சம், நிந்தை, பிரிமல அவமானங்கள் எல்லாமே இருள் நிறைந்த பாதை. ஆனால் நீதிமானுடைய பாதையிலே வெளிச்சம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், மேன்மை, உயர்வு, ஜீவன், அது மட்டுமல்ல தீர்க்க ஆயுசாகிய நித்திய ஜீவனையும் அந்த பாதையில் வைத்திருக்கிறார். அந்த பாதைக்கு சொந்தக்காரர் சொன்னார், உனக்கு பாதை காட்டுறது மட்டும் நான் இல்லை, நானே தான் அந்த பாதைனார், நானே வழினார். இந்த வழிக்குள்ள வந்தா நீ ஒரு நாளும் பிரியமானவர்களே வழி தப்பி போகாத படிக்கு, நீ பிரியமல்ல ஒரு நாளும் வழிக்கு விழாத படிக்கு வழி நடத்துகிற பாதை இயேசுவின் பாதை. அது இந்த சூரியனை விட, இந்த உலகத்தில் இருக்கிற சூரியனை விட பிரியமல்லே அந்த சூரியனுடைய பாதை மேன்மையானது. அதில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். இதோ இந்த நாளிலே நீதிமானுக்கென்று நீ வைத்திருக்கிற பாதைகளுக்காய் நன்றி. உமது ஜனங்களை அந்த பாதையில நடத்தும். அதில் இருக்கிற மேன்மைகளை உம்முடைய ஜனங்கள் அனுபவிக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நானேன் கலங்கனும் என் இருக்கையிலே, என்னை நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. God bless you, church. Have a blessed day.